வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரச ஊழியர்களுக்கான நிறைவேற்றப்பட்ட சம்பள உயர்வை 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் வழங்க அரசாங்கம் திட்டம். இலங்கை மீண்டும் பங்குரோத்து நிலைக்கு தள்ளப்படக்கூடும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை. எதிர்காலத்தில் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்க நேர்ந்தால் அதற்கு எதிரான வலுவான எதிர்க்கட்சியை உருவாக்க வேண்டும் என்று சரத் பொன்சேகா வலியுறுத்தல். அரசாங்க அனுமதியின்றி மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேவையான பொருளாதார சட்ட சுதந்திரம் இல்லை என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அறிவிப்பு. தொடர்பட்ட விரிவான செய்திகள். அரச ஊழியர்களுக்கான நிறைவேற்றப்பட்ட சம்பள உயர்வை 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் பிராந்திய அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றிய அவர் அரசாங்கத்தின் இந்த திட்டம் தொடர்பாக விளக்கம் அளித்தார். ஜனாதிபதி தனது உரையில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பள உயர்வு ஆரம்ப கட்டத்தை வழங்கியுள்ளோம். மீதமுள்ள நிலுவை சம்பள உயர்வு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்படும். இது அரசு ஊழியர்களின் நலனையும் அவர்களின் பொருளாதார நிலைமையையும் மேம்படுத்தும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் நாட்டின் அபிவிருத்திக்கு தேவையான அடிப்படை சக்தி அரசு துறையே. ஒவ்வொரு முன்னேறிய நாடுகளின் முன்னேற்றத்திற்கும் வலுவான திறமையான அரசு துறையே முக்கிய காரணம். அதேபோல் இலங்கையிலும் நவீனமயமான வலுவான அரசு அமைப்பை உருவாக்குவது நமது கடமை என்றும் அவர் வலியுறுத்தினார். அரச ஊழியர்களின் பங்களிப்பை பாராட்டிய ஜனாதிபதி அவர்கள் அவர் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் சமூக நலன்களுக்கும் முதுகெலும்பாக உள்ளது என்றும் அரச ஊழியர்களின் தேவைகளுடன் பொறுப்புணர்வுடன் அணுகுவதாகவும் அவர் தெரிவித்தார். அரச ஊழியர்களின் பங்களிப்பை பாராட்டிய ஜனாதிபதி நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் சமூக நலன்களுக்கும் முதுகெலும்பாக உள்ளனர் என்றும் அரசு அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப பொறுப்புணர்வுடன் அணுகுவதாகவும் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது அரசாங்கம் எதிர்காலத்தில் அரசு துறையை பலப்படுத்த பல்வேறு சீர்திருத்தங்களை முன்னெடுக்கும் என்றும் அதன் மூலம் மக்கள் சேவைகளை விவேகமாகவும் திறம்படவும் வழங்கப்பட முடியும் என்று தெரிவித்தார். இலங்கை மீண்டும் பங்குரோத்து நிலைக்கு தள்ளப்படக்கூடும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாட்டின் 55 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை மீள செலுத்துவதற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சியை அரசாங்கம் பேண தவறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதனால் 2028ஆம் ஆண்டுக்குள் மீண்டும் பங்குரோத்து நிலை ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரித்துள்ளார். அம்பாறையில் இன்று நடைபெற்றிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்த பிரச்சனைகளுக்கான நிலையான தீர்வை உருவாக்க சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாட முன்மொழிவுகளை அரசாங்கத்திடம் வைத்ததாகவும் ஆனால் அவை ஏற்கப்படவில்லை என்றும் கூறினார். தாம் முன்வைக்கும் பரிந்துரைகளை அரசாங்கம் தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும் இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு தீவிர ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த பொது தேர்தலில் தோல்வியடைந்த எந்த கட்சிக்கும் இனிவரும் தேசிய தேர்தல்களில் வெற்றி பெற முடியாது. காரணம் அவர்கள் நாட்டை உண்மையாக நேசிப்பவர்கள் அல்ல. எதிர்காலத்தில் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சியமைக்க நேர்ந்தால் அதற்கு எதிராக வலுவான எதிர்க்கட்சியினை உருவாக்க வேண்டும். அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்கின்றோம் என்று சரத் பொன்சேகா தெரிவித்திருந்தார். மெனுவாங்குட பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் யுத்தத்தை வெற்றிகரமாக வழிநடத்திய உயர் ராணுவ அதிகாரிகள் அனைவரும் ராஜபக்ச குடும்பத்தினால் பழிவாங்கப்பட்டார்கள். அவர்கள் சேவையிலிருந்து நீக்கப்பட்டதோடு வெளியில் கூட வேலை செய்ய முடியாத சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. சரத் பொன்சேகாவுக்கு நாட்டின் மீது பற்று இல்லை என்று சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். நாட்டின் மீது பற்று இல்லாமல் குண்டு மலையிலும் போர்க்களத்திலும் நாங்கள் எப்படி போராடினோம்? ஜனநாயகத்தை பாதுகாப்பது முக்கியம். அதற்கான கொள்கைகளை பாராளுமன்றத்துக்கு வெளியே மக்கள் பங்களிப்புடன் உருவாக்கப்பட வேண்டும். அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தி தம்மை பிரபலமானவர்களாக காட்டிக் கொள்பவர்கள் சொகுசு வாழ்க்கையினை அனுபவிக்கின்றனர். ஆனால் அதன் இளைஞர்கள் துயரமான வாழ்க்கையினை வாழ தள்ளப்பட்டுள்ளார்கள். இதனால் தலைவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்தால் அவர்கள் மீண்டும் மாற்றத்தை நாடுவார்கள். ஆனால் அந்த மாற்றம் பழைய தலைவர்களிடம் செல்லாது. புதிய சக்தி ஒன்று உருவாகும் வாய்ப்பே அதிகம். கடந்த பொது தேர்தலில் பிரபலமான கட்சிகளின் நிலைமை அனைவருக்கும் தெரியும். சில லட்சம் வாக்குகள் கூடுதலாக கிடைத்தால் பெருமை கொள்வதற்கு இடமில்லை. கடந்த பொது தேர்தலில் தோல்வியடைந்த எந்த கட்சியும் இனி வெற்றி பெற முடியாது. ஏனெனில் அவர்கள் நாட்டை நேசிப்பவர்கள் அல்ல என்று அவர் வலியுறுத்தினார். அரசாங்கத்தின் அனுமதியின்றி மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேவையான பொருளாதார சுதந்திரமோ சட்ட சுதந்திரமோ இல்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலுக்கான தேர்தல் முறைமை குறித்து இறுதி முடிவை எடுக்க அரசாங்கத்தை காத்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 11 ஆண்டுகளாக மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறாத நிலையில் தேர்தல் முறைமையினை பயன்படுத்திய அரசாங்கத்தின் தீர்மானம் இல்லாமல் தேர்தலை நடத்த ஆணைக்குழு எந்த பொறுப்பையும் ஏற்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். 2017ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல்களைப் போலவே 1998ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் சட்டம் திருத்தப்பட்டு கலப்பு உறுப்பினர் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. கடந்த 10 மாதங்களில் 3 தேர்தல்களை நடத்தினோம். எங்களிடம் சட்ட அதிகாரம் இருந்திருந்தால் மாகாண சபை தேர்தல்களும் தாமதமின்றி நடத்தப்பட்டிருக்கும். ஆனால் அரசாங்க ஒப்புதல் இன்றி அதை நடத்த எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றும் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க விளக்கம் அளித்தார்.
மேலும் பழைய தேர்தல் முறையை தொடர வேண்டுமெனில் அதனுள் பெண்களின் பிரதித்துவத்தை உறுதி செய்யும் வகையில் தனிப்பட்ட பிரிவு அல்லது தீர்மானம் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். வடக்கில் இனவாதத்திற்கு எதிராக பேசி வரும் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க இனவாத நடவடிக்கையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்து தையிட்டி விகாராதிபதியிடம் ஆசீர்வாதம் பெற்றது பெரிய சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் மண்டிதீவில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று நடைபெற்றது. இதில் சர்வமத தலைவர்களுடன் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு தையிட்டி திசவிகாரையின் விகாராதிபதியும் பங்கேற்றார். அந்த நேரத்தில் ஜனாதிபதி அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றார். தையிட்டி விகாரையை அகற்றி தங்களது காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று நில உரிமையாளர்கள் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் ஜனாதிபதி அதற்கு எந்த கரிசனையும் காட்டாததும் அவர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தையிட்டி விவகாரம் எடுத்து கூறப்பட்ட போதும் ஜனாதிபதி எந்தவிதமான பதிலும் அளிக்காமல் மௌனமாக இருந்தார். இதனால் அவர் விகாரைக்கு மாற்று காணி வழங்க துணை போகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மக்கள் காணி மக்களுக்கே வழங்கப்படும் என்று அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்று பேசும் ஜனாதிபதி உண்மையில் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறாரா என்ற சந்தேகத்தை காணி உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு சமீபத்தில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட கெஹல்பத்ர பத்மே உள்ளிட்ட குற்றக்குழுவினரிடமிருந்து அதிர்ச்சிகரமான புதிய தகவல்கள் வெளியாகின்றது. அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் போது மித்தனிய கண்டேவத்து பகுதியில் 3 மித்தனிய தொரகொலாய பகுதியில் 2 இளைஞர்களும் கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் தங்களின் அறிவும் திட்டமிடலும் வழியே நிகழ்ந்தவை என்று ஒப்புக்கொண்டுள்ளார்கள். ஜகார்த்தாவில் இலங்கை போலீசார், இந்தோனேசிய போலீசார் மற்றும் சர்வதேச போலீசார் இணைந்து நடத்திய நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களான கெஹல்பத்ர பத்மே, கொமாண்டோ சலிந்தோ, பெக்கோ சமன் உள்ளிட்டோர் தற்போது 72 மணி நேர தடுப்பு காவலில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த விசாரணைகளின் போதே குறித்த தகவல்கள் வெளிப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைக்கு உட்பட்டு 5 பேரில் பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லஹிரு ஆகியோர் நேற்று மேல் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் மித்தனிய மற்றும் எம்பிலிப்பட்டிய பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்களுடன் தொடர்புடைய குழுவினரின் வீடுகள் சோதனை செய்யப்பட்ட போது அங்கு யாரும் இல்லாததோடு அவர்களின் தொலைபேசி இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள். இதற்கிடையில் கெஹல்பத்ர பத்மே மற்றும் அவரது குழுவினர் கைது செய்யப்படும் நேரத்திலிருந்து 28 கையடக்க தொலைபேசிகள் இந்தோனேஷிய போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டு பின்னர் இலங்கை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த தொலைபேசிகள் வழியாக மேற்கொள்ளப்பட்ட இணைப்புகள் குறித்தும் தீவிர விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள் உட்பட பல தரப்பினரோடு தொடர்புகள் காணப்படுகின்றன என்பது குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த வருடத்தின் முதல் 7 மாதங்களில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் 49 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதே காலத்தில் மொத்தம் 3937 முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளது. அவற்றின் அடிப்படையில் 72 சோதனைகள் நடத்தப்பட்டதில் 39 சோதனைகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் 17 பேர் போலீஸ் அதிகாரிகள் ஆவர். இதனுடன் நீதியமைச்சு, சுகாதார அமைச்சு, குடிவரவு மற்றும் குடியரசு திணைக்களம், இலங்கை போக்குவரத்து சபை, மாவட்ட செயலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு நிறுவனங்களை சேர்ந்த சந்தேக நபர்களும் உள்ளார்கள் என்று ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. மேலும் அதே காலப்பகுதியில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் 27 நபர்களும் நீதிமன்றங்களால் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,98,235 என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டு அதே மாதத்தோடு ஒப்பிடுகையில் 20.4% அதிகரிப்பாகும். அதிகார சபை வெளியிட்ட சமீபத்த புள்ளி விவரங்களின்படி ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இந்தியாவிலிருந்து 46,473 சுற்றுலா பயணிகளும் இது மொத்த வருகையின் 23.4% ஆகும். மேலும் பிரித்தானியாவிலிருந்து 19,764 பேரும், ஜெர்மனியிலிருந்து 12,500 பேரும், சீனாவிலிருந்து 12,294 பேரும், பிரான்சிலிருந்து 10,495 பேரும் இலங்கையை பார்வையிட்டுள்ளார்கள். இவர்களில் இந்தியாவிலிருந்து 3,25,595 பேரும், ரஷ்யாவிலிருந்து 1,18,916 பேரும், பிரித்தானியாவிலிருந்து 1,51,141 பேரும் வருகை தந்துள்ளதாக அந்த அதிகார சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.